இருக்கிறதுக்கு ஒரு எளிய ஒரு பயிற்சியா சொல்லுங்க. நிஷ்டை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறையில் நம்ம அன்றாடம் என்னென்ன செய்கிறோமோ அது அடங்குது. நம்ம தூயில் எழுந்து பல் துலக்கி ஸ்நானம் பண்ணி புது உடை அணிந்து பூஜை செய்து சமையலோ பணிகளை இறங்கி அப்புறம் மக்களோட உறவாடி அன்றைய பொழுது முடியுது. மறுபடியும் மறுநாள் தொடங்கு. ராத்திரியில் ஒன்றும் நிஷ்டை இல்லை. நம்ம ஏற்கனவே நித்ரன்ற நிஷ்டையில் இருக்கிறோம். பகல் நேரத்தில் ஜாக்கிரதைங்கிற நிலையில் நாம் எப்படி வாழறோம், அந்த வாழ்க்கை முறைக்கு நிஷ்டா அப்படின்னு பேர். ஏன் நிஷ்டா அப்படிங்கிறாங்கன்னா, ஸ்தான்னா நிலைத்திருத்தல். எதில் இருக்கிறீங்க இப்போ கேட்குறோம்ல, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ஸ்வஸ்தினா நல்லாயிட்டேன், நான் என்னுடைய நிலைக்கு வந்துட்டேன். அந்த ஸ்தாங்கிறது நம்முடைய நிலைப்பு தன்மை. நிஷ்டா அப்படின்னா உறுதியாக நிச்சயமாக இதில் இருக்கிறீங்க அப்படின்னு. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், போன உடனே இப்போ வராதிங்க அப்புறம் வாங்க, ஒரு கோபத்தில் இருக்கிறாரு. நமக்கு சொல்ல முடியுமா? அப்புறம் 5 மணிக்கு மேலே போனால் கோபம் போகும்னு சொல்ல முடியுமா? அப்புறம் 5 மணிக்கு வரட்டுங்களா அப்படின்னு யாருக்கு தெரியும்? இப்போ கோபமாக இருக்கிறார். சரி, ஒரு வாரம் கழித்து அவரை போய் பார்க்குறோம். இப்போ என்ன, அன்னை வந்த கோபம் இன்னும் முடியலைங்க அப்படிங்கிறார். அப்போ அவரும் நிச்சயமாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு நிலையில் இருக்கிறார் இல்லையா? என்ன நிலையில் இருக்கிறாரு? குரோதம் கோபங்கிற நிலையில் இருக்கிறார். அது ஒரு நிஷ்டா தான். இன்னொருத்தர் கதவு பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், பயந்து வெளியே தலை காட்ட மகிறார். 1 மாதமாக இருக்கிறாரு, 2 மாதமாக இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், 12 வருஷமாக பூட்டி வீட்டிலேயே இருக்கிறாங்க. உணவு ஏதோ பார்சலில் வந்து போகுது, அங்கேயே குப்பையை போட்டு உள்ளே வச்சுருக்குறாங்க. அப்புறம் 2 சிஸ்டரையும் அப்புறம் வெளியே கொண்டு வந்தாங்க, அக்கா தங்கச்சி 2 பேரும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து மீட்டும்போது அப்படியே இமேஷியேட்டடாக மெலிந்து போய் நோய்வாய்ப்பட்டு பிரஜை இல்லாமல் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் அப்படி இருக்கிறாங்க? அது ஒரு நிஷ்டா. இல்லை சார், நிஷ்டாலாம் இப்படி இருக்குதே. தன்னை என்னவா நினைக்கிறாங்களோ அதில் இருக்கிறாங்க. தன்னை பயந்தவன் என்னன்னா, அந்த வாழ்க்கை முறையே ஒரு பயந்தாங்கொல்லியாக வாழ்ந்துடுறாங்க இல்லையா? அந்த ஒரு நிஷ்டையில் போயிடுறாங்க. கோபக்காரங்க எதுக்கெடுத்தாலும் கடிஞ்சிக்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க, இரிட்டேட் ஆகிறாங்க. சொன்னாக்கா அவங்க எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணுங்கிறது தெரியாமல் தலை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நெருங்கவே பயப்படுறாங்கன்னா அவர் ஒரு நிஷ்டையில் இருக்கிறார். இன்னொருத்தர் எப்பவும் மதுபானத்தை அறிந்து கொண்டு பொறுப்பில்லாமல் இருக்கிறார். பொறுப்பில்லாமல் இருக்கிறது ஒரு நிஷ்டா. இன்பம் அனுபவிப்பாங்க, பொறுப்பு கிடையாது. ப்ளஷர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா ப்ளஷரும் வேணும், ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. குழந்தை பெற்றுக்க மாட்டிங்களான்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வேணும்? எங்களுக்கு தாம்பத்தியம் வேணும். இப்போ ப்ளஷர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அது ஒரு நிஷ்டா. இதெல்லாம் அஞ்ஞான நிஷ்டா, அஞ்ஞானிகள் இருக்கின்ற நிலை. இப்போ நான் ஆத்மவான், ஆத்மநிஷ்டாபரன், பிரம்மநிஷ்டாபரன். பிரம்மம் என்று நான் தெரிந்து கொண்டால் என் நிலை என்ன? பிரம்மம். பிரம்மத்தின் நிலை என்ன? அளவற்ற தன்மை, அது ஆனந்தம். மற்றவங்களுக்கு ஆனந்தம் இருக்குது, ஆனால் காலத்தால் வரையறப்பட்ட ஆனந்தம். 4லேருந்து 5 வரைக்கும் நல்லா இருந்தாருங்க, அந்த ஆனந்தம் ஒன்லி 1 hour, அது கூட ஈவினிங்கில், மார்னிங்கில் கிடையாது. காலையில் துக்கம், ஈவினிங்கில் ஆனந்தம். சில பேருக்கு மிட் நைட்டில் ஆனந்தம், தூங்கிறதே கிடையாது, பகல் முழுக்க தூங்குறாங்க. ஆனந்தங்கிறது காலத்துக்கு உட்பட்டதாக இருக்குது இல்லையா? இடத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்குது. இந்த இடத்துல தான் அவருக்கு சுகமாக இருக்கிறாரு, அங்கே பெட்டிலே இடம் மாற்றி பார்த்தா சரியில்லைங்கிறார். பெட்டை மாற்றி போட்டாலும் கஷ்டப்படுறார், வீடை மாற்றிட்டாக்கா கஷ்டப்படுறாரு. இடத்துக்கு ஏற்ற ஆனந்தம் இருக்குது.
அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தாங்க ஆனந்தம். அங்கேருந்து வந்த பிறகு ஏண்டா வந்தோன்னு இருக்குதுங்க. இப்போ ஆனந்தம் இடத்தாலும் காலத்தாலும் வஸ்துவாலும், அந்த வஸ்து கிடைச்சாதான், அந்த 2 வீலர் வாங்கி கொடுத்தா தான் ஆனந்தம், இது எல்லாம் கிடையாது. அந்த நண்பன், அந்த வீடு, அந்த உறவுகள் அப்படின்னு உறவுகள், பொருள்கள், இதன் மீதும் ஒரு அளவு இருக்குது. இப்போ யாருக்கு இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு திருப்தி நிலை இந்த காலத்தில் தான் இருக்கும், இந்த காலத்தில் இல்லை, இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல இல்லை, இவங்க கிட்ட தான் இருக்கும், இவங்க கிட்ட இல்லை, இவங்ககிட்டே காலையில் இருக்கும், இல்லை ஈவன் இருக்காது அப்படின்னு இருந்தால் அது அஞ்ஞான நிலை. இப்போ பிரம்மானந்தம், பிரம்மனிஷ்டாபரன் அப்படின்னா யார்? அவனுடைய ஆனந்தத்திற்கு, அவனுடைய மன திருப்திக்கு, அவனுடைய பிரசாத நிலைக்கு கால எல்லையே கிடையாது. அல்லும் பகலும், இங்கும் அங்கும், எவ்விடத்திலும் எப்பொருளும் எதிலும் அவனுக்கு அந்த திருப்தி நிலை கொலையாமல் இருக்குது. பார்த்தீங்களா? அப்படியே அதை பத்திரமா வச்சிருக்கிறான் பாருங்க, அது பேர் நிஷ்டா. என்ன நிஷ்டா? பிரம்மானந்த நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா. அப்படி இருக்கிறவன் தான் நிஷ்டாபரன், பிரம்ம நிஷ்டாபரன். மற்றவங்களும் இருக்கிறாங்க, கோபத்திலும் பயத்திலும் பொறாமையிலும் வெறுப்பிலும் கசப்புணர்விலும் வாழ்நாளையே கழிச்சிடுறாங்க. அடுத்த பிறவியில் கொடுக்கும்போது வாசனையாக அதே தொடருது, இன்னும் விதவிதமாக அது குட்டி போடுது. இப்படி அங்கே வாழ்நாளே அந்த நிஷ்டையிலே போயிடுது. இப்போ நிஷ்டைங்கிறது ஏதோ உயர்ந்த நிலைன்னு நினச்சிக்காதீங்க, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்கின்ற முறை. ஆனந்தத்திற்கு இந்த காலம் எனக்கு அவசியமில்லை, இந்த இடம் எனக்கு அவசியமில்லை, இந்த நபர், இந்த பொருள், இந்த விஷயங்கள் எனக்கு அவசியமில்லை. நான் ஆனந்தத்திற்கு இவையெல்லாம் காரணங்கள் அல்ல. இதெல்லாம் காரணமாயிடுச்சுன்னா அது என்னை லிமிட் பண்ணிடும், பந்தம் பண்ணிடும். அந்த காலம் மாறிடுச்சுன்னா எனக்கு ஆனந்தம் போயிடும். எவனொருவனுக்கு சதா காலமும் எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் மாறாத திருப்தி நிலை இருக்கிறதோ, போதுமென்ற மனம் இருக்கிறதோ, அது பேர் தான் பிரம்ம நிஷ்டாபரன். அவங்களுடைய நடை உடை பாவனையில் எந்தவித மாற்றமும் இருக்காது. என்னென்ன எதேச்சா லாப சந்துஷ்ட, இந்த பிராரப்தம் அன்றாடம் காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் நமக்கு புது புது ஜனங்களை நம்மளுக்கு கண்ணாடி காட்டுறாங்க, நம்ம முன்னாடி வராங்க, இல்லை நாம் அவங்கக்கிட்ட போகிறோம், சாலையில் சந்திக்கிறோம், பொது இடங்களில் வீட்டில் சந்திக்கிறோம். இவங்களெல்லாம் பிராரப்தம் கொண்டு வந்து செய்யுது. நம்ம கேட்காமலே பழம் கிடைக்குது, பொருள் கிடைக்குது, பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, உறவுகள் கிடைக்கின்றன, உறவுகள் பிரிகின்றன. எது கிடைத்தாலும் அதில் அனைத்திலும் திருப்தியை பார்ப்பது. பேத ஞானம் இல்லாமல் அபேத ஞானத்தோடு இருக்கிறது தான் நிஷ்டை. இப்போ அந்த நிஷ்டையில் நம்ம நிஷ்டையில் இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது. நிஷ்டையில் நழுவுறது தெரியும். அப்போ பிரம்ம நிஷ்டையிலேருந்து எப்போ நழுவுறோன்னா, எப்பொழுதெல்லாம் மனசில் சிறு தடுமாற்றம் ஏற்படுதோ, சின்னதாக ஒரு பயம், சின்னதாக ஒரு பொறாமை, சின்னதாக ஒரு ஆசை, இதெல்லாம் வரும்பொழுது நாம் நழுவுகிறோன்னு தெரியுது. உடனடியாக அது பந்தம் இல்லாத ஆசையாக இருக்கட்டும், பந்தமற்ற பயமாக இருக்கட்டும், பந்தமற்ற கோபமாக இருக்கட்டும், இந்த பந்தத்தை மட்டும் பார்க்கணும். நம்மளை பந்திக்கக்கூடாது. இப்போ சிறு கோபம் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட பந்தம் இல்லை. இன்னர் கூல்னஸ், இன்னர் ட்ராங்குலிட்டி, உள்ளே இருக்கிற மனசாந்திக்கு எந்த நிலை குலைவும் இல்லாமல் மேலே மட்டும் சலனமாக கோபமும் பயமும் காமமும் ராக பய குரோதம்ங்கிறார் இல்லையா பகவான். இந்த ராக பய குரோதம், இந்த மூன்றும் நம்மள போகலாம். அப்போ நம்ம நிஷ்டையில் இருக்கிறது நமக்கு தெரியும். எப்போ தெரியும்? பயம் வரும்பொழுது, பயமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம நிஷ்டையில் இருக்கிறோம். கோபம் வரும்போது, கோபப்படாமல் இருக்கும்போது நம்ம நிஷ்டையில் இருக்கோம்னு தெரியும். காமம் வரும்பொழுது, அதன் மேலே பற்று இல்லாமல் அதை அனுபவிக்கும்போது நாம் நிஷ்டையில் இருக்கோம்னு தெரியும். மீதி நேரத்தில் நிஷ்டையே தெரியாது. எவனுக்கு அது சுபாவமோ, எவனுக்கு அது
அவனுடைய தன்மையோ அவனுக்கு எப்படி தெரியும்? சர்க்கரைக்கு இனிப்பு எப்படி தெரியும்? சர்க்கரை போய் இனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்படி சொல்லும்? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கொடுக்கும்போது அது சாப்பிட்டு பார்க்குது. அதுக்கு ஏதோ மாற்றம் வருமா? மாற்றம் வருமா? ஏன் ஒன்றும் இல்லை, சப்புன்னு இருக்குதேம்மா. அப்போ தன் சுபாவம், தன்னுடைய இயல்பு தனக்கு தெரியாது. எப்போ இந்த சர்க்கரைக்கு காரம் கொடுத்துட்டாங்களோ அப்போது இது காரம் அப்படின்னு அது சொல்லும். அப்போ தெரியும். ஸ்வீட் கொடுக்கும்போது மட்டும் அதுக்கு ஸ்வீட் தெரியாது. அது அப்போ என்னுடைய நிலை என்னன்னு அது தெரிஞ்சுக்கிது. ஆனந்தம் வரும்போது நான் நானாக இருக்கிறேன், மீதி எத்தனை வந்தாலும் நான் என்னுடைய தன்மையிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னும்போது இந்த விலகல் இதுதான் தியாயத்தி இவ லேலாயத்தி இவ. ஒரு நிஷ்டாபரன் எப்படி இருப்பான்? தியாயத்தி இவ லேலாயத்தி இவ. இந்த உணர்வுகள் கலங்கும் பொழுது வெளி சென்றது போலவும், அந்த விஷயங்கள் அத்தோடு விட்ட போன பிறகு மறுபடியும் தியாயத்தி உள்ளுக்குள்ளே சென்று அடங்குவது போலவும் ஒரு சலனத்தை அவன் பார்க்குறான். இந்த சலனம் இருக்கும்பொழுது மட்டும்தான் அவன் நிஷ்டையில் இருக்கிறவங்க அவனுக்கு தெரியுது. காரம் வரும்போது தான் நான் இனிப்புங்கிறது அதுக்கு தெரியுது. ஆனந்தம்னு ஒன்று வந்ததுன்னா அவனுக்கு ஆனந்தமாக தெரியறதில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு மாற்றமும் உண்டாகிறதில்லை. அதனால் ஆனந்தத்தை தேடுவதும் இல்லை, ஆனந்தை இழப்பதும் இல்லை. இந்த நிஷ்டையை நம்ம தொடர்ந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு அடையாளம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சுற்றுப்புறத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் நம்மளால் இம்சிக்கப்படாமலும் வாழ்வாங்க. நம்ம யாருக்கும் இம்சை இல்லாமல் வாழ்வோம். அந்த அகிம்சை நிலை நம்முடைய மனதாலும் பேச்சாலும் செயலாலும் யாருக்கும் இம்சை இல்லாமல் வாழ்வது, இதுதான் ஒரு பெரிய நிஷ்டைங்க. அது வெளிப்புறமாக மற்றவங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட யாராவது அவங்களுக்கு இம்சை இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அவங்க நம்மளை சரீரமாக பார்க்குறாங்க. அப்படியும் பார்க்கும்போது கூட கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது இம்சை இல்லாமல் போயிடும். அப்படி தான் நடக்கும். நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் வரும். நம்ம யாரையும் இம்சைப்படுத்தாமல் இருக்கிறோம். மனதாலும் உடலாலும் பேச்சாலும் யாருக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணாமல், பாதுகாப்பு உணர்வை உண்டு பண்ணாமல் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு. சுவாமிஜி, நமது குரு பரம்பரையில் வருகின்ற ஆச்சாரியர்களின் போதனைகளையும் தாண்டி பிற தத்துவங்களை சொல்லித்தருகின்ற ஆச்சாரியர்களின் உபதேசங்களை மனநல நோக்கத்திற்காக மட்டுமின்றி பிற நோக்கங்களுக்காகவும் கேட்கலாம் என்று சிலர் வாதிடுகின்றனர். அவ்வாறு கேட்பது சரியா? சரி என்றால் குருவின் தத்துவத்தையும் தாண்டி பிற உபதேசங்களை ஏன் கேட்க வேண்டும்? சுரேஷ்ஜி, திருப்பூர். பிறர் கருத்துன்னு எடுத்துக்கும். குரு சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் உபதேசமாகும். மற்றவங்க பேசுகிறது உபதேசம்னு எடுத்துக்கூடாது, அவங்களோட கருத்துன்னு. அப்போது வியாசரே அதை செய்திருக்கிறார். முதல் 4 சூத்திரத்தில் உபனிஷத் தாத்பரியத்தை அவர் விளக்கிறார். வேதத்தினுடைய தாத்பரியமே பிரம்மம் தான். அது எப்படிப்பட்ட பிரம்மம்? அது முதல்ல பிரம்மத்தை அறியணும். சரி, பிரம்மன்னா எது? அதுதான் இந்த சிருஷ்டி லயம் செய்வது. ஜன்மாத்தியஸ்ய யதஹ, முதல் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. நாம் பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிரம்மம் என்றால் என்ன? ஜன்மாதி அஸ்ய யதக, எதனிடம் ஜன்மம் சிதி லயம் என்ற 3 உண்டாகிறதோ அதுதான் பிரம்மம். எப்படி அறிஞ்சிக்கிறது? சாஸ்திர யோனித்வாத், வேதத்தின் மூலம் இதை அறிந்து கொள்ளலாம். சாஸ்திர யோனித்வாத், யோனினா அந்த மூலம், சாஸ்திரத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அறிந்து என்ன கண்டுபிடிப்ப? தத்து சமன்வயாத், அது ஒன்றுதான் வேதம் முழுக்கும் ஒரு மனதாக சொல்லப்படுகிறது. தத்து அதுவும் கூட சமன்வயாத், ஒருமித்த குரலோடு வேதம் முழுக்க இதை ஒன்றுதான் சொல்லுகிறது. எவ்வளோ அழகா வேதாந்தத்தை 4 சூத்திரத்தில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இருக்கிற சூத்திரங்கள் அத்தனையும் 500 சில்லற பரமத கண்டனம்தான்.
அந்த பரமதத்தை அவர் கண்டனம் பண்ணுறார். ஆனால் அது எந்த மதம் எப்படி கண்டிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது, எல்லாம் சூத்திரமாக இருக்குது. சங்கர பாஷ்யம்தான் நமக்கு ஒவ்வொரு சூத்திரத்தையும் உபனிஷத்துலேருந்து எங்கேருந்து அந்த சொல் எடுக்கப்பட்டது, அந்த சொல்லுக்கு விசிஷ்டாத்வைதிகள் எப்படி பதில் சொல்கிறாங்க, துவைதிகள் எப்படி சொல்கிறாங்க, ஆருகத தரிசனம்னு சொல்லக்கூடிய ஜைனர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதுகிறார். இப்போ சர்வ தரிசனங்களையும் அவர் அறிந்து அவர் விளக்குறார். அந்த தரிசனங்கள் என்ன, எதை மறுக்கிறார் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் எந்த மதத்தை மறுத்தாருன்னு வியாசர் சொன்னது தெரியல. சங்கரர் மறுக்கும்போது அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் மறுக்கிறாரே தவிர எந்த மதம்னு சொல்லலை. வித்யாரண்யர் தான் நமக்கு அழகாக அவர் கொடுத்துருக்கிறார். வையாசிக நியாயமாலா அப்படின்னு ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் எழுதியிருக்கிறார். அந்த சூத்திரத்தை அதுவும் சூத்திரமாக இருக்குது. அதை புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எத்தனை மதங்கள் நெருக்கப்பட்டதுங்கிறத வித்யாரண்யர் ஒரு நூல் இருக்கிறார், சர்வ தரிசன சங்கிரகம் அப்படின்னு ஒரு நூல். சுவாமி அந்த புக்கை பாதி எழுதி முடிச்சிட்டேன். ஒரு பரமதங்களை நாம் கற்றுக்கணும். அது உபதேசம்னு எடுத்துக்கூடாது. அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். மனநல பண்ணுறதுக்காக வேற ஒரு குருநாதர்னு எடுத்துக்கூடாது, வேற கருத்துன்னு தான் எடுத்துக்கணும். அவரை குருநாதர் நம்ம எடுத்துக்க முடியாது. மற்ற குருக்கள் சொல்வதுன்னு நான் அங்கே எடுத்துக்கூடாது, மற்றவருடைய கருத்துன்னு எடுத்துக்கணும். இப்போ குருநாதருங்கிறது உங்களுக்கு ஒன்று தான், அத்வைத குரு தான், சம்பிரதாயத்து தான். யார் இந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கிறாங்க, சாங்கர சம்பிரதாயம். அந்த சங்கர மரபிலே அத்வைதம் கூட சங்கர மரபுன்னு ஒன்று இருக்குது. அத்வைதத்தை கூட இன்னும் வேறு மாதிரி சொல்கிறவங்களாம் கிடையாது. அதே திருஷ்டாந்தங்கள், அதே ஓமானங்கள் யார் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்களோ அது நம்முடைய அதுதான் உபதேசம், அதுதான் குரு. மீதியெல்லாம் மாற்று கருத்துக்கள் தான். மாற்று கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள குருன்னு எடுத்துக்க வேண்டாம், உபதேசம்னு எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி தாராளமாக எல்லா நூலையும் வாசிங்க, மற்ற மதங்களையும் வாசிங்க. எத்தனை மதம்னு சொல்கிறேன், சார்வாக மதம், ஆருகத மதம், ஜைன மதம், புத்த மதம், விசிஷ்டாத்வைத மதம், அதில் சைவம், வைஷ்ணவம், வீர சைவம், நகுலீச சைவம், காஷ்மீர சைவம், அதுக்கப்புறம் மத்துவாச்சாரியனுடைய துவைத மதம். இப்படி பல மதங்களை நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணி பார்க்கணும். அவங்க எந்த விதத்தில் அத்வைதத்துக்கு வேறுபடுறாங்கன்னு, அவங்க பன்மையை உண்மைன்னு சொல்கிறாங்க. நம்ம பன்மையை உண்மைன்னு சொல்லலை, பொய்ன்னு சொல்கிறோம். மெய்யான பொருள் ஒன்றுது, பன்மை இருக்குதே அப்படின்னா இருக்கட்டும், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா தன்மை பொய். பொய் 1000 இருந்தால் உனக்கு என்ன? பொய் அழிக்கணுமா? இப்போ பொய் அழிக்க முயற்சிக்கும் போதே அது உண்மையாயிடுது. இல்லாத பாம்பை கயிறுக்கு அது அடித்தோம்னா அப்போ பாம்புக்கு நீ உயிர் கொடுத்துட்ட. இந்த 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 விஷயத்தை நம்ம அத்வைதத்தை தெரிஞ்சுக்கிறோம். மற்றவங்க விஷயத்தில் பார்த்தோம்னா இறைவனை பற்றி அவங்களுடைய கருத்து வேறு யார். நாம் இறைவனை பிரம்மங்கிறோம், இரண்டற்ற ஒன்றுங்கிறோம். அவர்கள் கர்த்தாங்கிறாங்க, கர்த்தாவாக வைக்கிறாங்க. இன்னொன்று ஜீவன் எடுத்துக்கிட்டோம்னா நாம் ஜீவாத்மா ஒன்றுங்கிறோம், அவங்க ஜீவாத்மா பலங்கிறாங்க. அநேகாத்மவாதம். அப்புறம் ஜகத் எடுத்துக்கணும். ஜகத்தை நம்ம மித்தியான்னு சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதோட உண்மைத்தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அது சார்புடைய இருப்பு, சார்பற்ற தனி முதல் பிரம்மன் தான் அப்படிங்கிறது. மற்றவங்க அது தனி சார்பு, அதுக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு. அவரை புருஷன், இது பிரகிருதி, பிரகிருதியும் புருஷனும் அனாதி. வேதமே சொல்லுதில்லை. அனாதிங்கிறதுனால தனி என்டிட்டி, அது தனி சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மதம் போகிறனா இவ்வளோ தான் இருக்கும். ஈஸ்வரனை பற்றிய விகல்பங்கள், ஜீவாத்மா பற்றிய விகல்பங்கள், ஜகத்தை பற்றிய உண்மைத்தன்மை, இந்த மூன்றிலும் இதைத்தான் வெவ்வேறு விதமாக பேசுவாங்க. இதுக்காக நீங்கள் ஊரெல்லாம் சுற்ற வேண்டியதில்லை. ஒவ்வொரு மதத்தையும்
ஏன்னா அவங்க மதத்தை படுத்தோம்னா அவங்க சொல்கிற பயன்படுத்துகிற சொற்களே வேறு மாதிரி இருக்கும். அவங்க போகிற லிஸ்டெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கரைச்சி குடித்து அதை புரிஞ்சுக்கணுன்னா முடியாது. இப்போ நீங்கள் திசை மாறி போயிடுவீங்க. பரமத கண்டனத்தெல்லாம் உங்கள் குருநாதரே செய்வார். பொறுமையாக கேளுங்க. பரமத கண்டனம் வரும்போது அதுக்கும் தனியாக வகுப்பு எடுப்பேன். அப்போ அந்த மதத்தை விரிவாக அவங்க சொற்களை பயன்படுத்தி அவங்க எப்படி நிராகரம் பண்ணணும், அநேகாத்வாத்வத்தை எப்படி நீக்கிறது, பரமேஸ்வரன் கர்த்தாங்கிறது எப்படி அதை அகர்த்திருத்துவத்தை கொண்டு வர்றது. ஏன்னா சிருஷ்டின்னு வந்தால் தானே அவர் கர்த்தா. சிருஷ்டியே போயின்னும் போது அவர் கர்த்தா கிடையாது இல்லையா. இவங்க சிருஷ்டின்ற ஜகத்து உண்மைங்கிறதுனால தானே அவர் கர்த்தாங்கிற இடத்துல வைக்கிறாங்க. அப்போ கர்த்தாவாக இருந்துட்டு போக்தா இல்லைன்னா எப்படி? கர்த்தா மட்டும் போக்தா இல்லைன்னா எப்படி? அப்போ கர்மம் செய்பவன் ஒருவன், அனுபவிப்பவன் வேறு ஒன்று ஆகிடும். அது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வியாகாத தோஷம்னு ஒன்று. இப்படி பலவிதமான தார்க்க முறையிலையும் நியாய முறையிலையும் நான் விசாரித்து நீக்கணும்னா இதுதான் அநேகாத்மாதம், சிருஷ்டி சத்தியம், ஈஸ்வரன் கர்த்தா என்ற 3 சொற்களையும் நாம் நிராகரம் பண்ணிட்டோம்னா எல்லா மதத்தையும் அடித்து போட்டுரும். இப்போ நான் முடிவாக சொல்கிறேன், மாற்று கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை உபதேசம் என்றோ அவங்க சொல்லுவங்கள குருன்னோ நீங்கள் வார்த்தைகளோடு சொல்லிடாதீங்க. மற்ற குருநாதருடைய உபதேசம் யார் சம்பிரதாயத்தில் இருக்கிறாரோ அவங்கெல்லாம் உங்களுக்கு குரு. அந்த குருநாதர் சொல்றது உபதேசம், அவங்க மாற்று கருத்து சொல்ல போகிறதில்ல. குருஜி வணக்கம். நாம் எல்லோரும் பிரம்மம், அதற்கு அப்பாற்பட்ட வஸ்து எதுவும் இல்லை என்று அத்வைத வேதாந்தம் கூறுகிறது. இது அறிவு விளக்கம். பின் அனுபவம் வரும்போது எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் தன்மை, இன்ப துன்ப நிலைகளை கடந்த ஒரு நிலை வர பிராரப்த கர்மாவை தடை என்று சொல்வதா, அல்லது எப்படி அனுபவத்தில் கொண்டு வருவது, அதன் பாதிப்புகளை ஏற்க வேண்டுமா? பவர் பாண்டியன். பிராரப்த கர்மம் தான் இன்ப துன்பம். இன்ப துன்பம் தடையாக வருமானு சொன்னால் போதும். பிராரப்த கர்மான்ற சொல் அதிகபட்சம். இப்போ ஒன்று அவங்க தனித்தனியாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பிரம்மம் என்று அறிந்தீர்கள், பிரம்மம் என்று உணருங்கள். உணர்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அறிவுங்கிறது இரண்டற்றதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த கரெக்ஷன் ரொம்ப இம்மீடியட். புத்திக்கு ஒன் டைம் கரெக்ஷன் தான், ஒரே தடவை தான் கரெக்ஷன். புத்தி அதோட கரெக்ட் ஆகிடும். இது பாம்பு அப்படிங்கிறத கயிறுன்னு கண்டுபிடிச்ச அன்றைக்கே பாம்பு போயிடுச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இது பிளாஸ்டிக் மாம்பழம் அப்படி தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபியூஷன் வர்றதில்லை. தெரியாமல் முன்னாடி எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறது இல்லையா? இப்போ புத்தியை சரியில்லைன்னு அர்த்தம். அறிவுக்கு எப்பொழுதுமே ஒன் டைம் கரெக்ஷன் தான். இப்போ உங்கள் அறிவில் நான் மர்த்தியக, நான் சாகிறவன், எனக்கு ஜரா மூப்பு, இந்த ஜராங்கிற மூப்பு எனக்கு உண்டு, மரணம் உண்டு, எனக்கு நோய் நொடிகள் உண்டு என்று நான் என்ற கருத்துக்கு அப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம அப்படி சொல்கிறோம், நீ அழியாதவன், நீ அச்சுத, உன்னை வெட்டி போட முடியாது, நீ உனக்கு முதுமையே கிடையாது, அவ்யய, உனக்கு வியமே கிடையாது, பல்லு விழுந்து போச்சு, கண்ணு தேஞ்சு போச்சு, முட்டி தேஞ்சிடுச்சு நிறைய பேர், அது வியம். வியம்னா அப்படியே தேயறது, க்ஷீணமாகுது, எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ புத்தி கண்டுபிடிச்சிடுச்சா, நான் என்ற உணர்வு என்கிட்ட இருக்குது, அந்த உணர்வு தான் பிரம்மம், அது தான் கடவுள். ஆனால் அந்த நான் என்ற கடவுள் மீது நாம் ஜீவன் என்ற ஒரு அல்பத்தை போய் ஒட்ட வச்சிருக்கிறோம். தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலையில் தாறு பூசிட்டு அதை தூக்கி தெருவில் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி உன்மீதே நீ வேறு ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் சிலுவை. எல்லாமே ஜீவன்ற சிலுவை சுமந்துட்டு ஆத்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். இதுதான் ஆத்மஹஸ்தி. எப்போ தான் இந்த சிலுவையிலே நம்ம விடுபட போகிறோம்? துவைதம் தான் சிலுவை, டயகனலி ஆப்போசிட். எவன் ஒருவன் இந்த மாதிரி அஞ்ஞானத்தில் இருமையை பார்த்து கொண்டு தன்னை க்ஷீணமாகவும் தீனனாகவும் பரதந்திரம் உடையனாகவும், பரதந்திரன்னா
மற்றவங்க இருந்தால் தான் இவனால் இருக்க முடியும். இந்த பொருள் இருந்தால் தான் இருக்க முடியும், இந்த வீடு இருந்தால் தான் இருக்க முடியும், இந்த டிகிரி படித்தா தான் நான் இருப்பேன், இந்த சம்பளம் கொடுத்தா தான் இருப்பேன், இவர் வந்தால் தான் நான் வாழ்வேன் இப்படின்னு சொல்கிறது பரதந்திரம். இந்த பரதந்திரத்தின் நிலை போய் சுவாதந்திர நிலை, நான் எதுவும் இல்லாமல் இருப்பேன், ஏனென்றால் நான் அழியாதவன், மாறாதவன், எல்லாமாக இருப்பவன் அப்படிங்கிறது அறிவில் ஒன் டைம் கரெக்ஷன் வந்துடுச்சுங்க. ஆனால் உணர்வில் கரெக்ஷன் பண்ண முடியாது. அது கன்ஃபியூஷன். இது ஒரு பழக்க தோஷம். நம்ம அறிவில் தான் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் பழக்க தோஷத்தில் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களே எடுத்து சக்கரை டப்பாவை மாற்றி வச்சுருப்பீங்க, எறும்பு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் பழக்க தோஷத்தில் கை பழைய இடத்துக்கே போகும். இப்போ உடனடியாக புத்தி முன்னாடி வந்து நின்று மாற்றிடும். 3 தடவை அந்த பழக்கம் உங்களுக்கு தப்பு பண்ணும். அப்புறம் 4ஆவது தடவை கை போகிறதுக்கு முன்னாடியே புத்தி சொல்லும், மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை உள்ளே வரும் இல்லை? இதே மாதிரி உங்களுடைய உணர்விலும் சிறுக சிறுக பழகணும். பிரம்மம் நான் என்ற அறிவோடு பிரம்மம் நான் என்ற உணர்வு. பிரம்மமாக இருந்தால் எப்படி உணர்வேன்? நான் இது வரைக்கும் அல்பமாக இருந்து தான் உணர்ந்திருக்கிறேன். அல்ப ஜீவனாக நான் உணர்ந்திருக்கேன். என்ன? தொட்டதுக்கெல்லாம் கோபம், எது எடுத்தாலும் பயம், எது செய்வதற்கும் தயக்கம், ஒன்று முடிவு செய்கிறதுக்கு 10 நாள், மெனு கார்டை பார்த்து இதை எது சாப்பிட்லான்றதுக்குள்ளே தலை பிச்சுது. சர்வர் 3 தடவை வந்து நின்று போயிட்டார். இதெல்லாம் நம்முடைய அல்பம். நான் பிரம்மம்னா ஒரு உணர்வு வேணும்ல. அல்ப உணர்வுக்கு நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். பிரம்ம உணர்வு எப்படின்னு உங்களுக்கு தெரியாதே. பிரம்ம அறிவு இருக்குது, இப்போ பிரம்ம உணர்வு எப்படி இருக்குது? சதா நேரமும் போதும் என்ற மனம். எப்பொழுது இந்த அல்பம் வேண்டும் வேண்டும்னு டமாரம் அடிச்சுதோ இப்போ போதும் போதும்னு அதே சொல்லுது. எப்பவுமே உள்ள இருக்கிற இந்த ஏகதா அப்படின்னு ஒரு தந்தி இருக்குது, ஒரு கம்பி மட்டும் இருக்கிறது, தட்டிகிட்டே இருப்பாங்க, அது பேர் ஏகதான்னு. அது எப்பவும் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு தட்டிகிட்டு இருந்து. இப்பொழுது அதே தந்தி உள்ள போதும் போதும் போதும். எப்போ நம்ம போதும்னு சொல்லிட்டோமோ, இப்போ இருக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலை, இப்போது இருக்கின்ற உறவுகள், இப்போது இருக்கின்ற வருவாய், இப்பொழுது பெறுகின்ற சுகம் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு குறைவே கிடையாது. அதுக்கு மேலே எது வந்தாலும் வேண்டும் என்று கேட்காமலே வந்தது. நீங்கள் போதும் மட்டும் இல்லைன்னு வைங்க, வேண்டும்ங்கிறது நிற்கவே நிற்காது. இந்த உணர்வு வரணும்னா இதுதான் பிரம்ம உணர்வு. இதுக்கு என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ண முடியாது. போதும் போதும் உணர்வில் தான் போதுங்கிற உணர்வை நீங்கள் பழக்கப்படுத்தணும். இப்போ பிரம்மத்தை அறிவுக்கு ஒன் டைம் கரெக்ஷன், இது மெனி டைம் கரெக்ஷனில் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் பேர் நிதித்தியாசனம், தியானத்தில் இருத்தல். நான் அதுவல்ல இது, அதுவல்ல இது அப்படின்னு. நான் வேண்டுபவன் அல்ல, போதும் என்று சொல்பவன் அப்படின்னு நம்மக்கிட்ட இருந்தால், தட்டில் சோறு போடும்போதே போதும்னு தான் நமக்கு வாயில் வரணும். 5 கவளம் போகும்போதே இன்னும் இது சாப்பிடணுமா அப்படின்னு போதும் அப்படின்னு சொல்லணும். யார்கிட்டே பேசிட்டு இருந்தோம்னா போதும்னு உள்ள சொல்லணும். ஏதாவது தேடி போனோம்னா போதும்னு சொல்லணும். இந்த போதுங்கிற உணர்வு இருந்ததுன்னா இந்த தேடல் நின்று போயிடும். இது பழக 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 ஒரு திருப்தி உண்டாகிறத பார்க்கலாம். அந்த மனசில் போதுங்கிற மனசு எங்கேயும் அலைப்பாயிறதில்ல, இங்கும் அங்கும் போகிறதில்ல, ஒரு இடத்துல அப்படியே நிற்குது. அது பேர் நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா. இப்போ பிரம்மம் என்றதை அறிந்து பிரம்மமாக வாழ்தல் என்பது போதும் என்று மனதோடு வாழ்தல். திருப்தி அப்படின்னு பாப்பா சொன்னது அதுவும் கரெக்ட் தான். ஆனந்தம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆனந்தம் உங்களுடைய சுபாவம். நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இல்லாத போது ஆனந்தமாக இருந்தால் இப்போ ஆனந்தமாக இருக்கிறான்னு சொல்லலாம். சுபாவமே ஆனந்தமாக இருக்கும்போது அவர் ஆனந்தம்னு சொல்ல முடியாது. அதனால் பிரம்ம ஆனந்தத்தில் இருப்பாங்கன்னு நூல்களிலும் யாராவது பிரசங்கத்திலையும் சொல்லிவிடுவாங்க. இந்த ஞானம் பெற்றவர்கள் பிரம்மானந்தத்தில் இருப்பாங்க. அதை அப்படி உண்மைன்னு காட்டுறதுக்கு பொது இடத்துல டான்ஸ் ஆடுவாங்க, மேடையில் எல்லா முன்னாடியும் நான் ஆனந்தத்தில் இருக்கேன்னு கூக்குரல் போட்டு சத்தம் போடுவாங்க, வேஷம் பண்ணுவாங்க. தங்களும் ஆனந்தம் அடைந்ததாக பக்த கோடிகளும்
தலையை உடம்பு அசைச்சி ஆசி பாட்டிக்கு தரையில் உருண்டு பிறண்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் கிடையாது. அப்புறம் கூட்டம் கலைஞ்ச வரைக்கும் எல்லாம் துண்டை காணும் துணி காணும் இதெல்லாம் ஓடிடுவாங்க. எங்கள் பர்ஸு எங்கள் பேனாலாம் எடுத்து வச்சுக்குவாங்க. எப்பொழுதும் திருப்த நிலை. 10ஆம் அவன் கேட்டேன், நீங்கள் நினச்சி வச்சு 10ஆம் அவன் என்ன பண்ணான்? தேடிட்டே இருந்தான், மன நிறைவென்று தவித்தான். அப்புறம் நீதான் 10ஆம் அவன் கண்டுபிடிச்ச. அறிவுக்கு உடனே உணர்வு என்ன வந்தது? உடனடியே உணர்வு வருது இல்லை? அவன் தயாராக இருந்தான், நாம் தயாராக இல்லை. அவ்வளோதான். அந்த தயார் நிலை தான் சமதமாதி சட்டம். இந்த தேடல் நிலை நம்மக்கிட்ட இருந்து வச்சுக்க. முமுட்சுத்துவத்தில் தேடு 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 தேடுன்னு நான் யாருன்னும் போது ஒரு முறை நீ யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே உடனடியே தேடல் நிற்குது, உணர்வும் வந்துடும். அந்த தேடல் நம்மக்கிட்ட இல்லை. தேடாமல் யூடியூப்லேருந்து காதில் போய் நிரம்பிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? கேளு கேளு கேளு. நீங்கள் லிங்க்கெல்லாம் அனுப்புறீங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட அனுப்புறீங்க. கேளு, கேட்டியான்னு. கேட்டேனேம்பார். அவங்க எப்போ கேட்க வராங்களோ, அவங்க எப்போ இந்த தேடல் அவங்ககிட்ட பற்றி எரியுதோ, அப்போ புத்தியில் ஏற்பட்ட அந்த க்ஷண நேரத்திலேயே உணர்விலும் வந்துடும். அதான் கற்பூர புத்திங்கிறோம். சில பேருக்கு கறிக்கட்டை மெல்ல ஊதி ஊதி சூடாகணும். சில பேர் வாழைமட்டை. இந்த ஜென்மத்தில் இல்லை. ஜகத், சரீரம், மனம், புத்தி என்று எல்லாவற்றையும் நானல்ல நானல்ல அனாத்மா என்று தள்ளி எது மிச்சம் இருக்கிறதோ அதுவே உனது ஆத்மஸ்வரூபம் என்று சொல்லிவிட்டு பின் எது எல்லாவற்றையும் முன் தள்ளினோமோ அது எல்லாமே ஆத்மாதான் என்கிறோம். அது எதனால்? ஸ்ரீகாந்தன், கனகரத்னம். சரீரம், மனசு, புத்தி, அப்புறம் இன்னொன்று தள்ளணுமே, அஞ்ஞானம். அதை தள்ளிட்டோம். தள்ளியது எது எஞ்சுதோன்னு என்ன அர்த்தம்? தள்ளினவன் தான் எஞ்சுவான். யார் தள்ளினாங்களோ அவனை யார் தள்ளுவாங்க? அவனை ஒருத்தர் தள்ளினான்னு அவன் தான். அப்போ எது எல்லாம் தள்ளிய பிறகு அர்த்தாபத்தின்னு பேர். இதெல்லாம் நானல்லன்னு தள்ளிய பிறகு தள்ளியது எது எஞ்சுமோன்னு சொல்லக்கூடாது. தள்ளியவன் நிற்கிறான், அவன் ஆத்மா. இப்போ நான் ஆத்மா. இப்போ தள்ளியதெல்லாம் நானுன்னு சொல்லக்கூடாது, அனாத்மான்னு சொல்லணும். சரி, அனாத்மா எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு முதல்ல தள்ளி முடித்த பிறகு அது உறுதியாக நிற்கணும் இல்லை? தள்ளி முடிச்சுட்டு மறுபடியும் ஒட்டிக்குமோன்னு பயந்துருவோம். இந்த உடம்பு ஒட்டிக்குமோ, மறுபடியும் இந்த பிராணன் ஒட்டிக்குமோ, மனம் ஒட்டிக்குமோ அப்படின்னு வரும்போது அப்படி ஒட்ட பயப்படாதப்பா, அதெல்லாம் நீ தான் அப்படின்னு 2வது முறையில் அதை சொல்கிறோம். இது அத்தியாரோப அபவாத முறை. 2வது சொல்கிறதும் காரியத்துக்கு தான். ஒருத்தன் தூங்கும்போது அவனுக்கு தெரியாமல் முகத்தில் ஒரு பயங்கரமான பேய் வேஷத்தை போட்டு விட்டான். அப்புறம் எழுந்துக்கும்போது தட்டி எழுந்துக்க அப்படின்னு சொல்கிறான். அவன் எழுந்துக்கும்போது கண்ணாடி கொண்டு போய் வைக்கிறான். அவன் பார்த்து பயந்துட்டான். யாரை பார்த்து? தன்னை பார்த்து பயந்துட்டான். அப்புறம் ஒன்றும் இல்லைடா, இதை தள்ளுடா அப்படின்னு சொல்கிறான். அவன் தள்ளின பிறகு எது எஞ்சி இருக்குது? தேவையற்ற அபயமான நானெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என்ன பண்ணுவான்? மறுபடியும் மாட்டிக்கிறான். எல்லாரும் பயம் காட்டுறது. தள்ளுவது எதற்காகன்னா, தள்ளின பிறகு அதுலேருந்து விலகி ஓடாமல் அதுவும் நானே என்று புரிந்து கொள்வதற்கு தான். எப்பவுமே அதுதான் எஞ்சும். தள்ளிய பிறகும் அதுதான் எஞ்சும், அதை மேற்கொண்ட பிறகும் அதுதான் எஞ்சும். எது தள்ளிச்சோ அதுதான் ஏற்கும். அப்போ ஏற்பவனும் தள்ளுபவனும் யாரோ அவன்தான் ஏற்பதற்கும் தள்ளுவதற்கும் அப்பாற்பட்டவன். அது நான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பகவான் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சீதம், வெப்பம், சந்தோஷம், துக்கம் இவை அனைத்தும் தற்காலிகமானவை, அவற்றை எதிர்க்காமல் சகிப்பதுதான் திதிக்ஷா என்று கூறுகிறார். இதை நான் இவ்வாறு புரிந்து கொள்கிறேன்.
மனதில் தோன்றும் கோபம், சோகம், பயம், ஆசை போன்ற உணர்வுகளை அணைத்து விடாமலும் ஒடுக்காமலும் ஒட்டிக்கொள்ளாமலும் எதிர்க்காமலும் அவை வருகின்ற வழியே விடுவதுதான். இது சரியா? குருவின் விளக்கம் வேண்டுகிறேன். நன்றி. ஷாலினி US. கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகம ஆபாயினக திதிக்ஷஸ்வ பாரத தம் திதிக்ஷஸ்வ பாரத. இந்த ஸ்லோகம் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் பகவான் கிளியராக சொல்கிறார். சீதோஷ்ண சுகதுக்கம் இதை தான் சொல்கிறார். ஏ பாரதா, சீதோஷ்ணம்னு சொல்லும் பொழுது அது சூழ உடம்பு சொல்கிறார். சூக்ஷ்ம உடம்பு மனம், அதுக்கு சுகதுக்கங்கிறார். இந்த சூக்ஷ்ம உடம்புக்கும் சுகதுக்கங்கள் வருது. ஸ்தூல உடம்புக்கு காய்ச்சல், குளிர், ஜன்னி, பசி, தாகம், இந்த 5 புலன்கள் கிடைக்கிற இந்த பிரத்யேயம் இதெல்லாமே உண்டு. இந்த உடம்புனால உனக்கு வரக்கூடியது எல்லாமே சீதோஷ்ணம் மாதிரி. அதெல்லாம் மாத்திரா ஸ்பர்சேஸ்து கௌந்தேயே, தன்மாத்திரைகள் என்பது இருக்கின்றன. அந்த தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் அதனுடைய சேட்டைகள். சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை முதல்ல பகவான் சிருஷ்டி செய்துட்டு, பஞ்சபூதம்னா ஆகாயம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி பண்ணிவிட்டு அது அவத்துக்கு நீங்களாம் உணர்பவர்கள் அப்படின்னு பெயர் வச்சிட்டார். என்னங்க சாமி நாங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன். ஆகாயமே நீ சத்தத்தை கேள், வாயுவே நீ ஸ்பரிசத்தை உணர், ஏ அக்னியே நீ நிறங்களை பார், அப்புறம் என்னங்க ஆபக நீ ருசித்து அறி, அதுக்கப்புறம் பிருத்திவி நீ வாசனையை முகர்ந்துக. அப்படின்னா என்னதுங்க? பார்க்கலையா? கொடுக்குறேன் பார், ஒன்றும் சத்தம் போடுறார் கேட்குதுங்க அப்படின்னு வாயு சொல்கிறார். நல்ல ஒரு ஊசியில் குத்துறாரு, வலிக்குதுங்க அப்படின்றார். இந்த 5 பேர் யார்? மாத்ரா, தன்மாத்ரா. இவங்கெல்லாம் உணர்பவர்கள். உணர்பவர்களை கொடுத்துட்டு உணர்வதற்கு விஷயம் வேணும் இல்லை? பகவானை யோசனை பண்ணுறார். என்ன இது, புலன்களை கொடுத்துட்டேன், விஷயங்களை கொடுக்கலையே, எங்கேருந்து பண்ணுறது? அவனை வச்சே பண்ணுவோம் விஷயத்தை. சூக்ஷ்ம ஆகாயத்தை வைத்து ஸ்தூல ஆகாயத்தை உண்டாக்குறார். சூக்ஷ்ம வாயு வச்சு ஸ்தூல அந்தந்த பொருளை வச்சு அது பண்ணிடுறார். அப்புறம் அவருக்கு பேக்கிங் ஈஸியாக இருக்குது. ஸ்தூல பஞ்சபூதத்தை பேக் பண்ணி சூக்ஷ்மத்தில் அடக்கி, சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை அடைச்சி அவித்யாவில் அடக்கி இப்படி வச்சிட்டோம்னா அவன் பத்திரமாக ஜீவன் இருக்கிறான் அப்படின்னு அவர் சிருஷ்டி கிரமத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. சூக்ஷ்ம சிருஷ்டி, ஸ்தூல சிருஷ்டி. ஸ்தூலம் ஏன் நமக்கு சப்தம் கேட்குதுன்னா நம்மக்கிட்ட ஆகாயம் இருக்குது, அதனால் வெளி ஆகாயம் சப்தமாக இருக்குது. நம்மக்கிட்ட நாக்கில் இந்த ஆப்பக இந்த நீர் தன்மை இருப்பதனால ரசங்களாக நமக்கு தெரியுது. ஏன்னா இது பொருளை தான் அது செய்திருக்கிறாங்க. அந்த பொருள் அந்த குணம் இருக்குது, அங்கே குணம் இருக்குது, இங்கே குணி இருக்குது. 5 குணிகளை உண்டாக்கி 5 குணங்களுடைய ஸ்தூலத்தை உண்டாக்குறார். அவர் படைக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி இந்த 5 புலனுக்கு அப்பாற்பட்டது எதுவும் படைக்கவே இல்லை. எப்படியாவது பையன் இந்த 5ல் கண்டுபிடிச்சிக்குவான் அப்படின்னு சொல்கிறார். அனுமானத்தில் கண்டுபிடிச்சோன்னு மனசையும் கொடுத்துட்டார். இப்படி இது மாத்ரா என்று சொல்லக்கூடிய இந்த புலன்களும் அதன் அடிப்படையில் இருக்க மனமும் சதா சர்வகாலமும் அதன் விஷயங்களில் ஈடுபடும். ஏன்னா அதுலேருந்து அது செய்திருக்கிறாங்க. இதுங்க பெற்றுப்பட்ட குழந்தைங்க தான். அது எங்கே போகும்? அம்மா அம்மான்னு வருது. ஆகாயத்துலேருந்து பெற்றுப்பட்ட குழந்தை இறைச்சல் கொடுக்குது சத்தமாக. நாக்குலேருந்து பெற்று போட்டதில் அறுசுவை உணவியாக ஹோட்டல் முழுக்க நிரம்பிடுது. இப்போ என்ன பண்ணுவாங்க? நாக்கு விஷயம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்குமா? நீ சும்மா இருந்தாலும் கூட கண்கள் பார்க்கும், காதுகள் கேட்கும். நான் எதுவும் சாப்பிட்லாம் கூட நாக்கு தன்னையே சுவைக்கும். எச்சில் குட்டி முழுங்கிவான். நாக்கு கசப்பாக இருக்குதே. சில பேருக்கு சளிக்கு பிடிச்சிருக்கோம், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இவைகள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். அது வரும் போகும், வரும் போகும். ஒளி வரும், கண் பார்க்கும். ஒளி விலகும், கண் பார்க்கறது நிறுத்திடும். சப்தம் வரும், காது கேட்கும். மாத்ரா ஸ்பர்சம், மாத்ரா ஸ்பர்ஷேஸ் கௌந்தேய ஆகம ஆபாயினக வந்தும் போவதுமாக இருக்கின்றனவா. இதில் உனக்கு என்னடா கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம்? இந்த வந்து போகிறதெல்லாம் என்ன?
ஸ்தூல சரீரத்துக்கு சுகதுக்கம்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். நீ எல்லாம் ஸ்தூல சரீரத்துக்கு சீத உஷ்ணம், சூடு குளிர்ச்சி, மீதி எல்லாம் நிறம் எல்லாம் போட்டுங்க. பார்க்க பிடிக்காதது, பார்க்க பிடிச்சது, வண்ணமய காட்சிகள், அகோரமான காட்சிகள், வாசனை சந்தனம், நாற்றம் இருக்க, மலம், சுவை, கசப்பு, விஷம், அமிர்தம், இதெல்லாம் இருக்கும். அதுங்க வந்துட்டு அதுக்கு போயிட்டு இருக்குது. இது ஆகம ஆபாயினக. அதனால் என்ன பண்ண போகிற? திதிக்ஷஸ்வ, நீ பொறுத்துக, உன்னால் தவிர்க்கவே முடியாது. அதுக்காக நீ காதை நீ ஈயம் போட்டு ஊற்றிக்கணும், கண்ணுக்கு குருடாக்கிக்கணும், தோலுக்கு தடிமனாக ஏதாவது வந்து பெயிண்டிங்கிட்டு பூசிக்கணும், அல்லது அனஸ்தீஷா கொடுத்துக்கணும், நாக்கை வெட்டி போட்டுடணும், மூக்குக்கு பஞ்சு அடைச்சிக்கணும். இப்படி செய்தாலும் உன் மனசு சும்மா இருக்குமா? மனசு சுகதுக்கத்தில் இருக்குமில்ல. இப்படிலாம் எப்படி போனாலும் தப்பிக்கவே முடியாது. எனவே திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கடா. திதிக்ஷான்னா பொறுமை. எது உன்னால் மாற்ற முடியுமோ அதை மாற்றுவது புத்திசாலித்தனம். எது மாறாததோ, மாற்ற முடியாததோ, அதுவும் மாறி மாறி தொலைகிறதோ, அதை நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா அது மாறுவது. அதை எதுவும் பிடிச்சி தள்ளுற? பிடிச்சி தள்ள வேண்டாம், அதுவே போயிடுச்சு. இப்போ மனசில் சுகம் வருது, அதை நீ போக்கணுமான்னு தானாக போயிடும். சுகம் போகிற வழியே தெரியாது, வந்தால் தான் தெரியும். போகும்போது துக்கம் இருக்குவாங்க, பார்த்தா துக்கம் எப்பவுமே உட்காந்துட்டு இருக்குது. சுகம் இருக்கும்போது அவர் இல்லாத மாதிரி தெரியுது. இப்போ இவர் போவாரான்னு பார்த்தா சுகம் வரணும். இப்படி வந்து வந்து போகுது. சுகம் வந்தவொடனே துக்கம் ஓடிடுது, சுகம் போனவுடனே துக்கம் ஓடி வருது. நீ என்ன பண்ண போகிற? எது நிரந்தரமாக இருக்குது? மாறுவதை நீ ஏற்றுக்கொள். மாறுவதை நீ நிறுத்த முயற்சிக்காதே. அதனுடைய இயல்பே அதுதான். நாய் வாழ் சுருண்டுக்குது, அது ஏன் நிமித்தணும்ன்று 2 பிறவி எடுத்துருக்கிற? இல்லைங்க, 1 கோடி பிறவி எடுத்தாலாவது நாய் வாழை நான் நிமித்துவேன். உனக்கு 1 கோடி பிறவி எல்லாம் பத்தாது. அதுதான் சொல்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷேசி, இந்த புலன்களும் மனமும் அவை தன் விஷயங்களிலே சென்று வரும். அதனால் உனக்கு சுக துக்கமும் சீதோஷ்ணம் போன்ற, சீதோஷ்ணம் எல்லாம் போட்டுக்கலாம், எல்லா உணர்வுகளும் போட்டு வந்து தான் தொலையும். இது பொறுத்துக்கொள் அப்படின்றார். ஏன் இந்த 2வது அத்தியாயத்தில் இப்படி சொல்கிறாருன்னா, அந்த சமயம்தான் அவனுக்கு வந்து போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சுகதுக்கத்தையும், அந்த அடிபட்டா வலிக்குமே, அவங்களுக்கு காய்ச்சல் வருமே, நோய் வருமே அப்படின்னு ஸ்தூல சரீரத்தை குறித்தும் பயப்படுறான். இந்த பீஷ்மர் போன்றவங்களாம் கொண்டுடுவேனே, துரோணர் போன்றவங்களாம் நம்ம அழிச்சிடுவோமே, அவங்க என் கண் முன்னாடி ரத்தம் குருதியெல்லாம் கொட்டி ஐயோ காப்பாற்றுங்க, கையோ காப்பாற்றுங்க அப்படின்னு வழியில் துடிப்பாங்களே அப்படின்னு நீ நினைக்கிற. இல்லை, உனக்கும் வரலாம், உன் தம்பிகளுக்கும் வரலாம், உன்னுடைய மகன்களுக்கும் அது வரும். சரி, சூக்ஷ்ம சரீரத்துக்கு சுகதுக்கம் வருமே, அது தர்ம அதர்மம் வருமே, இப்படி செய்துட்டா அதர்மமாச்சே அப்படின்லாம் நீ யோசிச்சுனா, இதெல்லாம் நீ கிடையாது. நீ செய்யாவிட்டாலும் இது நடந்தே தீரும். நீ கொல்லாவிட்டாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அது வந்து அந்த சரீரத்தினுடைய தர்மம். அது மனதின் தர்மம். நீ துன்பம் கொடுத்தேன்னு நினைக்காத. நீ கொடுக்காவிட்டாலும் கூட துன்பம் எடுப்பதற்கு அவங்க 1000 விஷயம் இருக்குது. துரியோதனை துன்பப்படுறதுக்கு ஒரு விஷயமா? அந்த 100 அண்ணன் தம்பிங்களுக்கும் சுகதுக்கம் பெறுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நீ என்ன சுகம் கொடுத்துட்டா மாதிரியும் அவங்க துன்பத்தெல்லாம் இப்போவே தொடச்சிட்டு நீ நாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு போர்க்களத்துலேருந்து விடுபட்டுட்டால் அவங்க சுகம் அடைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் நிற்கும்? இல்லை நான் ஜெயிச்சிட்டேன்னா அவங்க துக்கப்படுவாங்களே, அது மட்டும் எத்தனை நாள் நிற்கும்? நீ கொடுக்காவிட்டால் துக்கம் அடையாமல் இருப்பாங்களான்னு? எதுக்கு இருந்தாலும் துக்கம் படும். செருப்பு சரியில்லை, மாற்றி ஆகணும். அது மாற்றுற வரைக்கும் வேறு வேலையை ஓடாது. யாரையா தொணத்துட்டே இருப்பாங்க. ஒரு சைஸு 6க்கு 7 வாங்கி வந்துட்டேன், 7க்கு 8 வாங்கி வந்துட்டேன், மாற்று. சட்டைக்கு 40க்கு 42 வாங்கி வந்துட்டேன், மாற்றவே முடியாது. ஃபோன் கால் மேலே ஃபோன் கால். துக்கத்துக்கு மனுஷனுக்கு காரணம் வேணுமான்னு? அந்த புலன்களும் மனசும் அதனுடைய வேலையை செய்தப்பா. இதை தான் அவர் சொல்கிறார். வேறு வழியில்லை, திதிக்ஷஸ்வ. இது பேர் திதிக்ஷா. நிறைவு செய்யலாமா? ஓம் பூர்ணமத
பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.